ஹலோ மக்களே, வெல்கம் பேக். 5 நாள் 5 ப்ராடக்ட் இந்த சீரீஸோட 3வது நாளில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த 3வது நாள்லேயும் ஒரு ஆடியோ ப்ராடக்டோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். இது தாங்க ஓவர் இயர்ஃபோன். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இதுவுமே உங்களுக்கு அண்டர் 1000 rupeesக்குள்ளே வரது தான். ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இதுக்காக பிளான் பண்ணது, இதுக்காக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பை பண்ணது. பிகாஸ் நான் சீரியஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறத விட நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதோட டீட்டெயிலான ரிவ்யூ தான் இங்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்காக நீங்கள் எதனா பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்திருந்தீங்கன்னா இது நம்ம பக்ஸ் பரிதாபங்களோட ரெக்வஸ்ட். ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே உங்களுக்காக தாங்க. இது எல்லாமே கிவ்அவே தான். இந்த 5 நாளில் நான் போடுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிவ்அவே தான். ஸோ கிவ்அவேக்கு நீங்கள் பண்ணது பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த வீடியோஸில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த ஹைப் பட்டனையும் கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் நீங்கள் வின் பண்ணக்கூடிய வழிமுறைகள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதனோட பக்ஸ் பரிதாபங்கள். அண்டர் 1000 rupees எப்போ பார்த்தாலும் பட்ஸே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஆடியோ ப்ராடக்ட்ஸ்னால் எல்லாமே ஆடியோ ப்ராடக்ட்ஸ் தானே. ஸோ இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னா, இது பிராண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிகர். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ட்ரிகரோட ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கேன். அந்த கண்ணில் லைன் தெரியுது, ஹூகாங் அந்த மாடல் நேமு. அதுவுமே அண்டர் 1000 rupees தாங்க. அதனால் பட் இந்த வீடியோ நான் கொண்டு வர போகிறதில்ல. ஸோ ட்ரினிட்டி 2 இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டோட நேமு. ப்ராடக்ட் இது தான். ஸோ ஒரு ரொம்ப 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 அந்த பில்டு குவாலிட்டி நான் எடுத்து பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரீமியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருந்தாங்க. எந்த அளவுக்கு எனக்கு ப்ரீமியமாக இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நோக்கியாவோட ஆஷா ஃபோனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை பேர் நோக்கியாவோட ஆஷா சீரீஸு, நோக்கியாவோட லுமியா சீரீஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓவர் ஹெட்ஃபோன் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு அப்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க. பிகாஸ் யாருக்கு தான் இது பிடிக்காமல் இருக்கும். இப்போயுமே இந்த ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு ரீசன் இருக்குங்க. என்ன ரீசன் தெரியுமா? ரீசெண்டாக நான் ஒர்க்கு கிளம்பி போயிட்டு இருந்தேங்க. அப்போ இந்த காலேஜை கிராஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் லேடிஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை பார்த்தேன். ஐ மீன் இந்த மாதிரி ஓவர் ஹெட்ஃபோன்ஸை. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு இன்னுமே வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கும்போது இதோட ப்ரைஸ் அண்டர் 700 தாங்க. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் அண்டர் 700 தான். 699 தான் இதோட ப்ரைஸு. இந்த ப்ரைஸ்க்கு இதோட பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட். அதாவது இது நல்ல கலர். ஆக்சுவலாக இது என்ன கலர், இது ப்ரௌன் கலர் இது. ஆனால் ரெட்டு ப்ரௌன் இந்த ஒரு மாதிரி மெரூன் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல். நீங்கள் காதில் வச்சு மாட்டும் போதே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த குஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் காதில் வச்சு யூஸ் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக தலையில் மாட்டினுக்கிறோம், காதில் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக நான் அதுதான் சொல்ல வரேன். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல். பில்டு பிளாஸ்டிக் தான், ஆனால் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒயர் வெளியே தெரியுதா அப்படின்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒயர் வெளியே தெரியும். நீங்கள் ஒரு ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒயர் தெரியுமே தவிர நீங்கள் நார்மலாக மோஸ்ட் ஆஃப் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை யாருக்கும் இருக்காது. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா தலைக்கும் செட் ஆகும். ஏன்னா என் தலையே பெரிய தலை தான். அது மாதிரி யூஸ் பண்ணும்போது இதில் அதுவே செட் ஆகும். இன்னொன்று இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ளூடூத் டிவைஸ் தான். ஆனால் இதில் நீங்கள் ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட என்ன மாதிரி K20 Pro இல்லை ஒரு மீடியா சென்ட்ரிக்கான ஒரு டிவைஸ் எதனா ஐபாடோ இந்த மாதிரி எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 3.5 mm ஜாக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் TFT நம்ம மெமரி கார்டு போட்டும் இதில் பாட்டை கேட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுனு, மோடு, பவர் பட்டன் இதுதான் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் வெயிட்டாக இருக்க மாதிரிலாம் தெரியலைங்க. எக்ஸாக்டாக கிராமில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 100 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
ஒரு லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட்டு, அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளான குஷன் மாதிரி ஒரு ஃபீலோட எனக்கு வந்து காது வலிக்காத ஒரு ப்ராடக்ட் வேணும்னா அண்டர் 1000 ருபீஸில் இது ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். சரி, வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், சின்னதாக இருந்தாண்ணா பெருசாக இருந்தாண்ணா சவுண்ட் குவாலிட்டியும் கால் குவாலிட்டியும் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது, சவுண்ட் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டில் 40mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பிகாஸ் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இதோட பேஸ் குவாலிட்டிலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் இதை பெருசாக என் லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னா சின்ன வயசில் யூஸ் பண்ணதோட சரி, ரீசெண்ட் டைம்ஸில் நான் இது எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோனை. அந்த ஓவர் ஹெட்டுனாலே கொஞ்சம் வந்து என்னடா ரொம்ப பெருசாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் லீக் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஆக்சுவலாக அது இல்லை. அதே மாதிரி பேஸும் பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி அந்த 40mm டிரைவர் கொடுத்துருக்காங்களே, ஸோ உங்களுக்கு பேஸ் சூப்பராக இருக்குது. ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் அந்த பேஸ் ரொம்ப, அதாவது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பாட்டு கேட்டாலும் இதில் உண்மையாலே சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது இதோட சவுண்ட் குவாலிட்டி. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சத்தியமாக நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும், ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரினிட்டி 2ல் இதுக்கு கூடயே வந்து பார்த்திங்கன்னா இதை விட ரேட்டு கம்மியாக ஒரு 50 ரூபா கம்மியாகவும் ஹெட்ஃபோன் இருக்குது, ஒரு 50 ரூபா அதிகமாகவும் ஹெட்ஃபோன் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த கலருக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஆக்சுவலாக ரிவ்யூஸ் பார்க்கும்போது நம்ம போகிறது தானே ரிவ்யூ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினது. உண்மையாலே எனக்கு அந்த ஒர்த்தான ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. பிகாஸ் நான் இந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் 15 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 2 வீக்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கேயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து இதில் சவுண்ட் குவாலிட்டியில் நான் எங்கேயுமே குறை பார்க்கல. ஃபோன் பேசுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஹெட்ஃபோனை வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று இன்டோரில் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கேமர்ஸ் யாருனா இருக்கீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. பட் கேமர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இது செட் ஆகக்கூடிய ஒன்று தான். ஏன்னா இது ஒயர்லெஸ்லாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒயர்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு 45 millisecond வந்து பார்த்திங்கன்னா இதில் லோ லேட்டன்சி கண்டிப்பாக இருக்குது. ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாக்ஸ் பின்னாடியே எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. இதில் கம்ஃபர்ட் ஸ்விமிங் டிசைனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் எர்கானாமிக் இயர்பாட்ஸ் அண்ட் குஷனு, அதே மாதிரி மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனு, லோ லேட்டன்சி 45 millisecond, அல்ட்ரா லைட் வெயிட்டு, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் டியூவல் கனெக்டிவிட்டியும் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆப்பிள், ஒரு ஆண்ட்ராய்ட், இல்லைனா வந்து ஒரு சிஸ்டம், ஒரு லேப்டாப், ஒரு டிவைஸ், இந்த மாதிரி மல்டிபிளாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இஎன்சி இருக்கா அப்படின்னா இதில் ஆக்சுவலாக ஏஇஎன்சி இருக்குது அப்படின்றது இவங்க கிளைமு. ஏஇஎன்சினா ஒன்றும் இல்லை, காதில் வச்சவொடனே வந்து சுற்றி இருக்க நாய்ஸை வந்து ஜென்ரலாக கட் பண்ணு பார்த்தீங்களா, அதுதான். பட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா சர்ப்ரைஸாக நல்லாயிருக்கு. நான் இன்டோர்லேயும் செக் பண்ணிட்டேன், அவுட்டோர்லேயும் செக் பண்ணிட்டேன். ரொம்ப நாய்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கே தவிர, நான் ஆக்சுவலாக மார்னிங் சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிள் ஓட்டும்போது இதை நான் போட்டு பாட்டு கேட்டேன், சைக்கிள் ஓட்டினேன். அந்த இடத்துல ஃபோன் பேசும்போதும் சரி, எனக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல போனாலும் சரி, எனக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வரல. கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சர்ப்ரைஸாக இந்த செக்மெண்ட்டுக்கு சூப்பரான கால் குவாலிட்டி அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். சரிப்பா, இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க கிளைம் 50 hours. எனக்கு தெரிஞ்சு நான் இதை வந்து இன்றைக்கி வரைக்குமே அந்த 2 வீக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்ல, டெய்லி 2 hours ஆர் 1.5 hours இந்த ரேஞ்சில் தான் யூஸ் பண்ணுவேன். நான் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 40 to 50% தான் வச்சு கேட்பேன். ஒரு 12 days இந்த 2 வாரத்தில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருப்பேன். நான் வாங்கிறதுலேருந்து சார்ஜே போடல. வாங்கும்போது இதோட பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 92% இருந்தது. ஸோ இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35% பேட்டரி லைஃப் இதில் மிச்சமே இருக்குது. ஸோ நான் இன்னும் சார்ஜே போடல. அப்படி சார்ஜ் போட்டாலும் பார்த்திங்கன்னா இவங்க இதுக்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 minutes சார்ஜ் போட்டிங்கன்னா 200 minutes வந்து ப்ளே டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது. 50 to 60% வால்யூமில் எனக்கு 40 to 50% வால்யூமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் எப்போவுமே அதிகமாக சவுண்டு வச்சு கேட்க மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப பேஸ் அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு பழைய பாட்டு கேட்டாலும் புது பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்கணும், வோக்கல்ஸ் நல்லா கேட்கணும், சவுண்ட்ஸ் அதில் யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கேட்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுக்கெல்லாம் இது ஒர்த்தான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. K20 Proவில் அந்த டேக்கோடு கேட்கும்போதும் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக சூப்பராக இருந்ததுங்க. இந்த ப்ராடக்ட்டு செம்ம ஒர்த்து. இந்த ப்ராடக்ட் யாருக்கு போக போதோ அது எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ராடக்ட்டுங்க. நான் இது 3வது நாளில் நான் இந்த ப்ராடக்டை வந்து ரிவீல் பண்ணுறேன். நீங்கள் இந்த ப்ராடக்டை வின் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக்கை தட்டி விட்டு, ஹைப்பையும் தட்டி விட்டு, கமெண்ட்
எதுக்காக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ எனக்கு அது பெட்டரான ஃபீலையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவவேளை பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ப்ராடக்டை நீங்கள் வின் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.